சிபிசிடியில் வந்து ஒரு 20 வருஷ காலம் 19 வருஷ காலம் பணிபுரிஞ்சேன். அந்த சிபிசிடியில் இருக்கும்போது லாண்ட் ஆர்டர் ஒரு எஸ்பி தலைமையில் ஒரு கேஸ் கண்டுபிடிக்காம, டிஐஜி தலைமையில் கண்டுபிடிக்க முடியாம, ஐஜி தலைமையில் கண்டுபிடிக்க முடியாம இருந்தது. போலீஸ் அதிகாரிகளே அந்த வழக்கில் வந்து குற்றவாளிகளா இருந்தது. என்னதான் இருந்தாலும் 99% நம்ம காவல் பணியை செய்யணும். 1% குடும்ப பணியை செய்யணும். அதாவது பொதுமக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு எண்ணம், பொதுமக்களுக்கு நமக்கு ஆண்டவன் வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கான். நீ வந்து பொதுமக்களுக்கு நேரடியா உதவி செய்யற ஒரு வாய்ப்பு உனக்கு கொடுத்துருக்கு. அது அரசு நமக்கு சம்பளம் கொடுக்குது. எப்படி ஒரு ஸ்வீட் சாப்பிடும்போது சந்தோஷப்பட்டு இது பண்றீங்களோ, அந்த மாதிரி ஒரு பணியை வந்து காவல்துறையில சேரும்போது நீங்க நினைச்சு பார்க்கணும். இனிக்கும் அப்படின்னு சொன்னா எல்லாமே இனிக்கும். கசக்கும்னு சொன்னா எல்லாமே கசக்கும். ஒரு மரத்தினுடைய வேர் எப்படி போகுதோ அதே மாதிரி தான் நம்ம கண்டுபிடிச்சு கொடுக்கறத வச்சு மேலதிகாரிகள் ஒவ்வொரு வழக்கினுடைய துப்பு தொடக்கிறதுக்கும் புலனாய்வு செய்வதற்கும் இந்த காவல்துறையில மெயின் வந்து மரியாதை, பொறுமை 2 இருக்கணும். என் பேர் வந்து வனவீர பாண்டியன். நான் வந்து 1984 வருஷம் வந்து கான்ஸ்டபிளாக வந்து செலக்ட் ஆனேன். கான்ஸ்டபிள் அப்போ வந்து செலெக்ஷன் வந்து அப்பவும் மெரிட் தான், இன்றைக்கும் மெரிட் தான். அதில் வந்து கான்ஸ்டபிள் டு எஸ்ஐலேருந்து குரூப் 1 வரை இன்றைக்கி மெரிட்டில் தான் போயிட்டுருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் அதெல்லாம் உடன்பாடு கிடையாது. திறமை இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் அவங்க வந்து வச்சுக்கலாம். அதில் அதாவது இந்த சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், இது போலீஸுங்கிறது வந்து ஒரு சர்வீஸோடு இது ஒரு எண்ணத்தோடு நம்ம வரோம். 1984 கான்ஸ்டபிளாக தான் சேர்ந்தேன். இப்போ ஒர்க்லோடு வந்து அப்போ ஜனத்தொகைக்கு ஏற்ப வந்து ஒர்க்கு வந்து ஓரளவுக்கு மீடியமாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு போக போக மாவட்டங்கள் வைஸாக பிரித்தது, சப்டிவிஷன் பிரித்தது, ஸ்ட்ரென்த்து மனிதனுடைய எண்ணிக்கை கூடும்போது ஒர்க்லோடும் கொஞ்சம் அதிகமாகும். அதையும் நம்ம இன்ட்ரெஸ்டாக எடுத்து, அதாவது காவல்துறை பணிங்கிறது வந்து நம்ம வீட்டுக்கு பணிங்கிறது இல்லாமல் நாட்டு மக்களுக்குள்ள பணிங்கிறத ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து செஞ்சீங்கன்னா அதை விட ஒரு சிறப்பான சேவை உள்ள ஒரு டிபார்ட்மெண்ட் காவல் பணி வந்து மிக சிறப்பானது. இதுதான் ஸ்காட்லாந்து யார்டு போலீஸ் ஈக்குவலாக தமிழ்நாடு போலீஸ் சொல்லுவாங்க. அதில் வந்து கான்ஸ்டபிள் செலெக்ஷனுங்கிறது வந்து இது வந்து எஸ்ஐ செலெக்ஷன் சரி, டிஎஸ்பி குரூப் 1 ஆஃபீஸர் சரி, ஐபிஎஸ் ஆஃபீஸர் சரி, எல்லாமே வந்து இன்னைக்கு வர ரொம்ப நல்ல சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. அதில் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த கான்ஸ்டபிள் செலெக்ஷனாக இருந்தாலும் சரி, எஸ்ஐ செலெக்ஷனாக இருந்தாலும் சரி, குரூப் 1 டிஎஸ்பி அவங்க செலெக்ஷனாக இருந்தாலும் சரி, மெரிட்டில் தான் போயிட்டு இருக்கு. அதில் இது யாரும் எந்த சந்தேகமும் எதுவும் படாது. அதாவது கான்ஸ்டபிள் அப்படிங்கிறது வந்து ஒரு போலீஸ்காருக்கு என்ன பணி அப்படின்னு கேட்டால் அது சொல்லுவாங்க. போலீஸ் வந்து சும்மா என்ன கான்ஸ்டபிள்னா அவர் வருவார் போவார் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. 95 இல்லை 98% பேர் அவங்களுடைய பணியை சிறப்பாக செய்யணும். அந்த எண்ணத்தோட கான்ஸ்டபிளாக வந்து சேர்ந்தாலும் சரி, சப் இன்ஸ்பெக்டராக சேர்ந்தாலும் சரி, டிஎஸ்பி குரூப் 1 ஆஃபீஸராக சேர்ந்தாலும் சரி, பணி செய்யறதுக்கு நேரடியாக பொதுமக்களுக்கு சேவை செய்யறதுக்கு அவங்களுடைய நேரடி பாதிப்பை சரி பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு வந்து காவல்துறை மூலம் கிடைக்குது. அந்த வாய்ப்பை மிக சிறப்பாக பயன்படுத்தணுங்கிற எண்ணத்தோட நம்ம கான்ஸ்டபிள் சேர்ந்தாலும் சரி, எஸ்ஐஆ சேர்ந்தாலும் சரி, மேல் அதிகாரிகளாக செலக்ட் ஆனாலும் அதை பார்த்து இது பண்ணணும். நம்ம போலீஸ் தானே, நம்ம என்ன அவங்க சொன்னா என்ன, இவங்க சொன்னா என்ன, நம்ம வந்து இதை தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சட்டம் என்ன சொல்லுதோ அது பிரகாரம் செய்யணும். அது நமக்கு அதிகாரம் இல்லை, இவருக்கு அதிகாரம் இல்லை, நமக்கு என்ன, அவர் என்னமோ பண்ணிட்டு இருக்காரு, இவர் பண்ணிட்டு இருக்கான்னு இல்லாமல் நம்முடைய பொறுப்பை உணர்ந்து நம்முடைய வேலைகளை மேலதிகாரி உத்தரவு கீழ்ப்படிந்து சட்டத்துக்கு உட்பட்டு மிக சிறப்பாக பணியை செய்யணும். அதுதான் காவலருடைய பணி. காவலர் அப்படிங்கிறத நம்ம நினைப்போம், ஒரு பீட்டு போகிறோம், ஒரு காவலர் பணியை செய்கிறோம் அப்படின்னா அந்த பீட்டில் நம்ம சிறப்பாக செஞ்சோம்னா அங்கே நடக்கக்கூடிய கிரைம் குற்றங்களையும் தடுக்கலாம், நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணலாம். எந்தவித இதுவும் பொதுமக்கள் நிம்மதியாக வாழ்றதுக்கு நம்ம தான் முதல் காரணமாக இருக்கணும். அந்த வாய்ப்பை வந்து இறைவன் நேரடியாக கொடுத்துருக்கிறது வந்து நம்ம போலீஸுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த பணியை ரொம்ப சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வரணும். சம்பளம் என்ன, நமக்கு என்ன, அது இது கிடைக்கல இது கிடைக்கலன்னு சொல்லாமல் நேரடியாக ஒரு வாய்ப்பை காக்கி யூனிஃபார்ம் போட்டு பொதுமக்களுக்கு சட்டத்தை நிலைநாட்டக்கூடிய பணியை போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் நமக்கு கொடுத்துருக்கு. அந்த பணியை மிக சிறப்பாக செய்யணும். அதான் அதாவது காவல் பணியில் வந்து ஆரம்பத்தில் வந்து பணி செய்யும்போது வந்து என்கரேஜ் பண்ணுறது வந்து நம்ம எடுத்துக்கிற விதத்தை பொறுத்து. அவங்க வந்து சில பேர் ஆஃபீஸர்ஸ் வந்து சில கண்ணோட்டத்தில் அதை சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து அதை வந்து தப்பான கண்ணோட்டத்தில் எடுக்காமல் சிறப்பாக ஆன பணியை அவங்க சொல்கிறதுலேயும் ஒரு விதத்தில் நியாயம் இருக்குது, அவங்க கரெக்டாக தான் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம நாலேஜுக்கு நம்ம எடுத்துக்கிடுவோம். அவங்க நாலேஜுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்மள்ட்ட சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம சிறப்பாக அப்போ அவங்க சொல்கிறதுல கரெக்டாக தான் இருக்கும்னு நினச்சி நம்ம பணியை செய்யணும். நம்ம பணியில் மட்டும் நேர்மையாக இருக்கணும். நான் ஆரம்பத்தில் காவல்துறை பணியில் சேரும்போது ஒரு சாதாரண கான்ஸ்டபிளாக தான் சேர்ந்தேன். ஆனால் கான்ஸ்டபிளாக சேர்ந்து நிறைய பிரச்சனைகள், பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுல சிரமம், அதுக்கப்புறம் படிக்க வைக்கும்போது ஃபீஸ் கட்டுறதுல சிரமம், இந்த மாதிரி சிரமங்கள் இருக்கும். ஆனால் நம்ம காவல்துறை பணியில் சேரும்போது இந்த மாதிரி சிரமங்கள் இருக்குது, இதை தூக்கி பணியில் போடக்கூடாது. பணி வேற, நம்ம ஃபேமிலி வேற, பணி வேற ஃபேமிலி வேற, இதை நினச்சிக்கிட்டு நம்ம சிறப்பாக பணிபுரியணும். என்னதான் இருந்தாலும் 99% நம்ம காவல் பணியை செய்யணும்.
1% குடும்ப பணி செய்யணும். ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன நீங்க குடும்ப பணிய வந்து கம்மி அப்படிலாம் கிடையாது. நீங்க காவல்துறை பணிய சிறப்பா செஞ்சா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சலுகையுமே கிடைக்கும். சலுகைன்னா, அ காவல்துறையால பாராட்டக்கூடிய அனைத்தும் கிடைக்கும். ஆரம்பத்தில எனக்கு வந்து நெறைய பாதிப்புகள், ஆக்சிடென்ட்கள், நெறைய பிரச்சனைகள், என் அளவுக்குலாம் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த அளவு பாதிப்பு இருந்துச்சு. ஆனாலும் சிறப்பா பணிபுரிந்தது. என்றாவது ஒரு நாள் காவல்துறையில நியாயம் கிடைக்கும், ஒரு இது கிடைக்கும், வெகுமதி கிடைக்கும்னு நினைக்காம வேலை பார்த்ததுனால கான்ஸ்டபிள் மெடல் வாங்கினேன். அதுக்கு பிறகு அறிஞர் அண்ணா அவார்டு வாங்கினேன். அது சென்ட்ரல் கமாண்ட் மெடல் வாங்கினேன். அதுக்கு பிறகு பெஸ்ட் கான்ஸ்டபிள்னு சொல்லி அவுட்ஸ்டாண்டிங் வந்து ஒரு 10 வருஷமா இது பண்ணேன். எல்லாமே வந்து காரணம் என்ன? நம்ம வேலையை வந்து தொய்வில்லாம பார்க்கணும். அதில் வெகுமதி கிடைக்கும்னு நினைச்சிட்டு பார்க்காம நம்ம பணியை செஞ்சீங்கன்னா, நம்மளை தேடி எல்லா பணிகளுமே, எல்லா வெகுமதிகளுமே தேடி வரும். இதுதான் காவல்துறையினுடைய இது. ஐயா அப்படி செஞ்சேன், அவனுக்கு கிடைக்கல, ஒண்ணுமே செய்யல, அப்படி கிடைக்கல. அடுத்தவங்களை குறை சொல்றதை விட்டுட்டு காவல் பணியை செவ்வனே செய்யணும். 2வது காவல்துறையில மெயின் வந்து மரியாதை, பொறுமை 2 இருக்கணும். மரியாதை வந்து யாரா இருந்தாலும், கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு மிக அதிகமான மரியாதை கொடுக்கணும். மேல் மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். நம்ம போலீஸு, நம்ம யூனிஃபார்ம் மாட்டியிருக்கோம், நம்ம ஹெட் கான்ஸ்டபிள், நம்ம எஸ்ஐ, நம்ம டிஎஸ்பி அப்படிங்கிற எண்ணம் இல்லாம, நம்ம வந்தது எதுக்கு? பொதுமக்களுக்கு பணி செய்ய வந்திருக்கோம். அவங்க பணி அவங்களுடைய வரிப்பணத்துல தான் நம்ம இது பண்றோம். அப்ப அதை மட்டும் மனசுல நினைச்சுக்கிட்டு கடமை செய்வதை வந்து குறிக்கோளா இருந்து மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும்னா காவல்துறையில பிரச்சனைகள் வராது. ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க காவல்துறையில பிரச்சனை வரும். அதெல்லாம் தவறு. எந்த பிரச்சனையும் எதுவுமே வராது. அது எல்லா துறையிலும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த பிரச்சனையை வந்து நம்ம இதுல வந்து பெருசா நினைச்சிட்டு செய்யக்கூடாது. நம்ம பணியை கரெக்டா செஞ்சோம்னா மற்ற டிபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லா பணிகளும் சிறப்பா இருக்கிறது நம்ம ஒரு ஊக்கமா இருக்கும். அதனால நம்ம பணியை செய்யணும். ஒரு பொதுமக்கள் வந்து ஒரு வீட்டை வந்து பூட்டிக்கிட்டு, ஒரு ஃபேமிலியை இது பண்ணிக்கிட்டு, ஒரு குழந்தைய விட்டுக்கிட்டு, ஒரு குழந்தைய பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்கு போக சொல்லிட்டு, அது வெளியூர்ல படிக்குதுன்னா, நம்மள மாரி காவல்துறையை நம்பி தான் பண்றாங்க. அந்த இத நம்ம மனசுல நினைச்சுக்கணும். நம்ம பிள்ளைக்கு என்ன இது? அதே மாரி தான் அவங்களுக்கு. நம்ம சகோதரருக்கு என்ன இது? அதே இதுதான் அவங்களுக்கு. நம்ம பெற்றோருக்கு என்ன பாதுகாப்பு? அதே இதுதான் அவங்களுக்கும். அப்படின்னு எல்லாரையும் ஒண்ணு போல சகோதரத்துவம் நினைச்சு, அதாவது சொல்லுவாங்கல்ல, மரியாதை கொடுத்து மரியாதை இது பண்ணணும். நமக்கு கிடைக்குதோ கிடைக்கல, சில நேரங்கள் நமக்கு மரியாதை இல்லாம கூட இருக்கும். அதை நினைக்காம நம்ம பணியை செஞ்சோம்னா எல்லாமே வந்து நம்ம செய்யற ஒரு பணி வந்து ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு பொதுமக்களுக்கு நன்மையா வந்து முடியும். அதனால நம்ம ஒரு சின்ன பணி தப்பு பண்ணோம்னா அதனால நிறைய பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்கிறது நம்ம உணர்ந்து பணியை சிறப்பாக செய்யணும். அதாவது புதுசா சேரக்கூடிய நம்ம கான்ஸ்டபிள்ஸ், அதுக்கு பிறகு எஸ்ஐ அவங்க, டிஎஸ்பி அவங்க, இவங்கெல்லாம் வந்து இப்போ புதுசா சேரவங்களுக்கு வந்து எனக்கு அவங்களுடைய படிப்புகள் அதிகமா இருக்கலாம், இது பண்ணலாம். நாங்க ஆரம்ப காலத்துல வந்து படிப்புகள்லாம் கம்மியா படிச்சு வந்தோம். ஆனாலும் வந்து என்ன நம்மளுடைய இதை நினைக்காம, அதாவது இவ்வளவு பணி இருக்கே அப்படிங்கிறத நினைக்காம புதுசா சேரவங்க ஒரு அர்ப்பணிப்பும்பாங்க. ஒரு அர்ப்பணிப்பு. அதாவது பொதுமக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு எண்ணம். பொதுமக்களுக்கு நமக்கு ஆண்டவன் வந்து ஒரு கிஃப்ட் குடுத்துருக்கான். நீ வந்து பொதுமக்களுக்கு நேரடியா உதவி செய்யற ஒரு வாய்ப்பு உனக்கு குடுத்துருக்கு. அது அரசு நமக்கு சம்பளம் குடுக்குது. பொதுமக்களுடைய வரி பணத்துல நம்ம சம்பளம் வாங்குறோம். அப்ப நம்முடைய கடமை பொதுமக்களுக்கு செய்யறதா இருக்கணும். அந்த ஒரு எண்ணத்த மனசுல வச்சுக்கிட்டே நீங்க செய்யணும். 2வது ஏற்றத்தாழ்வுகள் வரத்தான் செய்யும். எந்த டிபார்ட்மெண்ட்லயும் இல்லாத எல்லா ஏற்றத்தாழ்வுகளும் வந்து எல்லாத்துலயும் வேர்ல்டு பூரா இருக்கத்தான் செய்யுது. அதனால அதெல்லாம் மனசுல நினைக்காம நம்ம பணியை சிறப்பா செய்யணும். எல்லாத்துக்கும் கீழ்மட்டத்திலிருந்து மேல் மட்டத்துல மரியாதை கொடுக்கணும். மரியாதை கொடுத்துட்டேன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். சட்டம் என்ன சொல்றதோ அது மாதிரி நடந்துகிட்டு இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் காவல்துறையால வராது. இப்போ புதுசா சேர காவல்துறையை பற்றி சேர காவலரும் சரி, எஸ்ஐயும் சரி, மேலதிகாரிகளும் சரி, அவங்க வந்து அந்த பணியை வந்து மிக சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருந்துக்கிட்டு இரவு பகல் பார்க்கக்கூடாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இயர் தான் நமக்கு அந்த பணி செய்யற வாய்ப்பை கொடுத்துருக்காங்க அரசு. ஒரு 40 வருஷம் இல்லை 39 வருஷம், நான்லாம் 40 வருஷம் முடிஞ்ச வரை சர்வீஸ் பண்ணேன். அந்த அந்த குறிப்பிட்ட காலத்துல வந்து மிக சிறப்பா பண்ணியிருக்கோம். நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு பணியும் மிக மிக சிறப்பா பொதுமக்களுக்கு நேரடி பாதிப்புல இருந்து அதாவது நான் சிபிசிஐடியில வந்து ஒரு 20 வருஷ காலம் 19 வருஷ காலம் பணிபுரிஞ்சேன். அந்த சிபிசிஐடியில் இருக்கும்போது லாண்ட் ஆர்டர் ஒரு எஸ்பி தலைமையில ஒரு கேஸ் கண்டுபிடிக்காம, டிஐஜி தலைமையில கண்டுபிடிக்க முடியாம, ஐஜி தலைமையில கண்டுபிடிக்க முடியாம இருந்தது. போலீஸ் அதிகாரிகளே இந்த வழக்கில் வந்து குற்றவாளிகளா இருந்தது. அதை அவங்களால வந்து கண்டுபிடிக்க முடியாமன்னு சொல்ல முடியாது. எல்லா போலீஸும் ஒண்ணுதான். அதுல ஏற்றத்தாழ்வு கிடையாது. இருந்தாலும் சிறப்பு புலனாய்வு பிரிவு அப்படிங்கும்போது நம்மள்ட்ட கொடுக்கப்பட்ட வழக்குகளை வந்து மிக சிறந்த ஒரு 4 மர்டர் கேஸ் ராஜபாளையம், அதுக்கடுத்து எஸ்பிஐ குற்றவாளியா சில கேஸ்ல இருந்தாங்க. அந்த மாதிரி குற்ற வழக்குகள். இதுல வந்து நம்ம சாதாரண கான்ஸ்டபிள் தானே, சாதாரண கான்ஸ்டபிள் தானே, சாதாரண எஸ்ஐ தானே நினைக்காம சிபிசிடியில் அந்த பணிகள் எல்லாம் செஞ்சதுனால நிறைய அதாவது நிரபராதிகள் வந்து தவறான தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்டனர். குற்றவாளிகள், உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டது. நீண்ட நாள் குற்றவாளிகளாக இருந்து கண்டுபிடிக்க முடியாத வழக்குகள் நிறைய கண்டுபிடிச்சிருக்கோம்.
நிறைய வழக்குகளை இது பண்ணியிருக்கோம். அதுக்கு நிறைய போராட்டங்கள் இருந்துச்சு, நிறைய எதிர்ப்புகள் இருந்துச்சு. இருந்தாலும் எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டதுனால வெற்றி கிடைச்சிச்சு. அதுக்கு வெகுமதிகளும் எனக்கு நிறைய கிடைச்சிச்சு. நிறைய கொடுத்தாங்க. காவல் பணி கொடுத்தாங்கன்னா வெகுமதிகள் அரசினால கொடுக்கப்பட்டது. அது எல்லாத்துக்குமே ஊக்குவித்தாங்க. அதில் சில சில குறைகள் இருக்கும். நம்ம லோவில் இருக்கோம். நமக்கு என்னடா இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறலாம் நினைக்கக்கூடாது. நம்ம பணி என்ன, நம்ம இதை கண்டுபிடிக்கணும். நம்மளால என்ன முடியும் அப்படின்னு நினைச்சாதான் கீழ்மட்டத்தில் இருக்கவங்க நல்ல பணி புரிஞ்சாதான் மேல் மட்டத்தில் இருக்கிற உயர் அதிகாரிகளால் அந்த ஒரு வழக்கை வந்து கண்டுபிடிக்க முடியும். இதுதான் வந்து சூத்திரம். இதில் வேற எதுவுமே கிடையாது. கீழ்மட்டத்துக்கு நமக்கு என்னன்னு போனோம்னு சொன்னால் மேல் மட்டத்தில் எந்த வழக்குகளும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால இப்போ வரக்கூடிய காவலர்கள் ஒரு தகவலை வந்து எடுத்து கொடுக்கறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். நம்ம என்ன சின்ன தகவலுங்கிறீங்க அதை வச்சு தான் ஒரு மரத்தினுடைய வேர் எப்படி போகுதோ அந்த அதே மாதிரி தான் நம்ம கண்டுபிடிச்சு கொடுக்கறத வச்சு மேலதிகாரிகள் ஒவ்வொரு வழக்கினுடைய துப்பு தொடக்கிறதுக்கும் புலனாய்வு செய்வதற்கும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கும் முக்கியமான காரணமாக காவலர்களுடைய பணி, ஹெட் கான்ஸ்டபிள் தலைமை காவலர் பணி, சிறப்பு சார்பாளர் பணி, சார்பாளர் பணி வந்து இருக்கும். அதை நினைச்சு எல்லாரும் சிறப்பாக வேலை பார்க்கணும். பார்த்தோம்னு சொன்னால் நாட்டில் எந்த பிரச்சனையும் வரும். இந்த மாதிரி ஒரு சிறப்பான பேட்டியை கொடுக்கறதுக்கு, காவல்துறையை பற்றி கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு மிக்க நன்றி. நீங்களும் புதுசாக சேர பணியில் சேரவங்க ரொம்ப விருப்பத்தோட எப்படி ஒரு ஸ்வீட் சாப்பிடும்போது சந்தோஷப்பட்டு இது பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஒரு பணியை வந்து காவல்துறையில் சேரும்போது நீங்கள் நினச்சி பார்க்கணும். இனிக்கும் அப்படின்னு சொன்னால் எல்லாமே இனிக்கும், கசக்கும்னு சொன்னால் எல்லாமே கசக்கும். நீங்கள் கசப்பை விட்டுட்டு இனிப்பை மட்டும் நினச்சி பாருங்கள். வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், வேலையும் நல்லாயிருக்கும், பொதுமக்களும் நல்லாயிருக்கும்.